அடர்ந்த காட்டில் ஆள் நடமாட்டம் இல்லாத ஆபத்தான ஆஃப் ரோட்டில் பயணம் பண்ணி சங்கிலி போட்டு அடைக்கப்பட்ட ஒரு கேட்டில் மாட்டினதுனால வேறு வழி இல்லாமல் இன்னொரு மாற்றுப்பாதையில் நம்ம பயணம் பண்ணி போனோங்க. இந்த மாற்றுப்பாதையில் நம்ம பயணம் பண்ணி போகும்போது ஏற்பட்ட சிறப்பான சம்பவங்களை பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோங்க. ஆனால் இந்த வழியில் இந்த மாதிரியான சிறப்பான சம்பவங்கள் நடக்குன்னு நான் கொஞ்சம் கூட கற்பனை பண்ணி பார்க்கலிங்க. ஏன்னா அந்த மாதிரி இந்த பாதையில் ரோட்டோட ஓரத்தில் எக்கச்சக்கமான யானை கூட்டங்களை பார்த்தோங்க. அது நம்ம வண்டியோட வெளிச்சத்தில் தெரிஞ்ச யானை கூட்டங்களை விட நம்ம வண்டியோட வெளிச்சத்தில் தெரியாத யானை கூட்டங்கள் இந்த வழியில் எக்கச்சக்கமாக இருந்ததுங்க. இந்த இடத்துல நம்ம செடி அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது அங்கே இருந்த ஒரு யானை, அந்த மாதிரி எக்கச்சக்கமான யானைகள் இந்த பாதையில் இருந்ததுங்க. அது எல்லாமே நம்ம இந்த வீடியோ பதிவில் தெளிவாக உங்களுக்கு காமிக்க போகிறேங்க. யானைகள் மட்டும் இல்லாமல் இந்த பாதையில் சாம்பார் மான்களோ, காட்டு பன்றிகளோ, முள்ளாம்பன்றிகளோ எக்கச்சக்கமாக இருந்ததுங்க. அது எல்லாமே நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோங்க. இந்த வீடியோ ஃபுல்லாகவே பயங்கரமாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் மக்களே. அடுத்து நம்ம வீடியோக்குள்ளே போய் இந்த பயணத்தை பார்க்க போகிறோங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெயராஜ். வெல்கம் டு மை சேனல் காரமடை ஜெய்ஸ்ட்ரிப். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்துக்கு உட்பட்ட கடம்பூர் மலைப்பகுதிக்கு நம்ம இப்போ வந்திருக்கோங்க. இந்த கடம்பூர் மலைப்பகுதியிலேருந்து இன்றைக்கி ஒரு பயணத்தை ஸ்டார்ட் பண்ணி நம்ம போக போகிறோங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோங்க. கடம்பூர் மலையிலேருந்து பயணத்தை ஸ்டார்ட் பண்ணி 8:40 ஒரு பாதையில் போகும்போது சங்கிலி கேட்டு போட்டு அடைக்கப்பட்ட ஒரு இடத்துல போய் நாங்கள் லாக் ஆகிட்டோங்க. அதுக்கு மேலே எப்படி போகிறது அப்படிங்கிறது தகவல் தெரியாமல் நாங்கள் முழிச்சு நின்றுட்டு இருந்தோங்க. ஸோ அந்த நேரத்தில் வேறு வழியே இல்லாமல் திரும்பவும் வந்த பாதையில் திரும்பி வந்துங்க கடம்பூரில் இருந்து கேர்மலம் போகிற பாதையில் நாங்கள் பயணம் பண்ணி போக ஆரம்பித்தோங்க. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு நாங்கள் கடம்பூர்லேருந்து கேர்மலம் போகிற பாதையில் போயிங்க அங்கே இருந்து மறுபடியும் நம்ம திம்பத்துலேருந்து ஆசனூர் போகிற ரோட்டை அடைஞ்சதுக்கு பின்னாடி தொடர்ந்து நம்ம மைசூருக்கு போகலாம் அப்படின்னு ஒரு பிளானில் தான் நாங்கள் இந்த வழியில் பயணம் பண்ண ஆரம்பித்தோங்க. ஆனால் நம்ம கடம்பூருக்கு போனதோட மெயின் ரீசனே என்னென்னா, நம்ம நண்பர் ஒருத்தர் கடம்பூரில் இருக்காருங்க. அவரு எங்களோட மைசூர் வர்றதோட பிளானுங்க. ஸோ அதனால் அவரை பிக்கப் பண்ணுறதுக்காக நாங்கள் கடம்பூர் போயிருந்தாங்க. அந்த நண்பர் தான் நம்ம ஃபஸ்ட்டு நான் ஏற்கனவே காமிச்சேன் அந்த பாதையில் போகலான்னு சொல்லி அவர் சொன்னாருங்க. ஏன்னா இந்த பாதையில் சங்கிலி கேட் போட்டு நைட்டு 9 மணிக்கு தான் அடைச்சிருவாங்க. ஸோ நம்ம இப்போது 8 மணிக்கு கிளம்ப ஆரம்பித்தோம்னா மேக்ஸிமம் 8:40 8:45 நம்ம கேட்டு கூட போயிடலாம். ஸோ அதனால் 9 மணிக்கு நம்ம கேட்லேருந்து வெளியே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாருங்க. ஸோ அதனால தான் நாங்கள் அந்த பாதையில் போக ஆரம்பித்தாங்க. ஸோ அதனால் கேட்டு போட்டு அடைச்சதுனால வேறு வழி இல்லாமல் கடம்பூர்லேருந்து கேர்மலம் போகிற பாதையில் நாங்கள் இப்போ பயணம் பண்ணி போக ஆரம்பித்தோங்க. அந்த மாதிரி பயணம் பண்ணி போகும்போது ஃபஸ்ட்டு ஒரு காட்டு பன்றி நம்ம வண்டியோட குறுக்க வந்துச்சுங்க. ரெண்டாவது காட்டு யானை கூட்டங்க. ஒரு 3 யானை எங்களுக்கு தெரிஞ்சதுங்க. அதுபோக செடியோட மறைவுலையும் சில யானைகள் இருந்ததுங்க. அதை நாங்கள் பார்த்தா பட் எங்களோட வீடியோவில் தெளிவாக கவர் ஆகலைங்க. ஏன்னா இந்த பாதையில் நாங்கள் பயணம் பண்ணி போகும்போது ஃபஸ்ட்டு ஒரு காட்டு பன்றி, அடுத்தது ஒரு காட்டு யானை கூட்டை பார்த்தோங்க. நாங்கள் இந்த வழியில் போகும்போது மேக்ஸிமம் எந்த விலங்குகளும் பெருசாக பார்க்க மாட்டோம். ஏன்னா இந்த இடங்களில் பெருசாக விலங்குகள் நடமாட்டம் இல்லை அப்படின்னு நினச்சி தான் நாங்கள் இந்த வழியில் பயணம் பண்ண ஆரம்பித்தோங்க. ஆனால் நாங்கள் போக ஆரம்பித்ததுமே ஃபஸ்ட் எடுத்தையுமே ஒரு காட்டு யானை கூட்டத்தை பார்த்தது கொஞ்சம் எங்களுக்கு ஷாக் ஆகிடுச்சிங்க. ஸோ இந்த வழியில் நாங்கள் கொஞ்சம் பார்த்து தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் எங்கள் எல்லாருக்கும் வந்துருச்சுங்க. நம்ம கூட கடம்பூர் நண்பரும் கூட 1 2 இடத்துல யானைகள் இருக்க வாய்ப்பு இருக்குங்க, மற்றபடி பெருசாக இருக்காது அப்படின்னு சொன்னாருங்க. ஸோ அதனால் நாங்கள் சரி நம்ம இப்போ டைம் 9 மணி ஆயிடுச்சு, ஸோ இதுக்கு மேலே கொஞ்சம் வேகமாக போகலாம் அப்படின்னு ஒரு 60-70 கிலோமீட்டர் ஸ்பீடில் நாங்கள் போக ஆரம்பித்தோங்க. ஆனால் ஃபஸ்ட்டு நாங்கள் ஒரு யானை கூட்டம் பார்த்ததுக்கு பின்னாடி எங்களோட வேகத்தை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேங்க. ஏன்னா ரோட்டோட ஓரத்தில் இருந்த யானை கூட்டம் நடு ரோட்டில் இருந்ததுன்னா நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியாமல் போயிடும். ஸோ அதனால் ஸ்பீடை கண்ட்ரோலில் வச்சுக்கலான்னு சொல்லி 40 ஸ்பீடில் போக ஆரம்பித்தப்போ ரோட்டோட ஓரத்தில், அதாவது ரோட்டோட லெஃப்ட் சைடில் ஒரு 2 யானைகளை பார்த்தேங்க. அதுபோக இந்த செடியோட மறைவுலையும் ஒரு 4-5 யானைகளை இருந்த மாதிரி எங்களுக்கு தெரிஞ்சதுங்க. ஏன்னா அந்த இடத்துல செடியில் கொஞ்சம் ஆடிச்சுங்க. அதே மாதிரி உள்ளேயும் கொஞ்சம் எங்களுக்கு கருப்பாக உருவமெல்லாம் தெரிஞ்சுதுங்க. கண்டிப்பாக அந்த இடத்துல யானைகள் இருக்க வாய்ப்பு இருந்ததுங்க. ஆனால் எங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சது 2 யானைகள் மட்டும்தாங்க. உள்ளே கண்டிப்பாக ஒரு 4-5 யானைகளாக இருந்திருக்குங்க.
அது வந்து வீடியோவிலையும் கவர் பண்ண முடியல. ஏன்னா ரொம்ப இருட்டா இருந்தது. எங்க கண்ணுக்கே வந்து ஒரு உருவம் மாரி மட்டும் தான் தெரிஞ்சதுங்க. கண்டிப்பா அது யானையா தான் இருக்க வாய்ப்பு இருக்குங்க. இந்த 2வது யானை கூட்டத்தையும் பார்த்து முடிச்சு, நாங்க தொடர்ந்து பயணம் பண்ணி போயிட்டுருந்தேங்க. ஸோ இந்த 2 யானை கூட்டத்த பார்த்ததுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு பயம் அதிகமாயிருச்சுங்க. அப்ப நாங்க எங்க கூட வந்த நண்பர் வந்து கடம்பூர் நண்பர் இல்லாம, மத்த நண்பர்கள் வந்து கொஞ்சம் மெல்லமாவே போலாங்க. ஏன்னா இந்த வழியில நாங்க போகும்போது, எங்களோட வண்டியோட ஹெட்லைட் வெளிச்சத்தில யானை தெரியவில்லைங்க. ஏன்னா வந்து இந்த வழியில ரோட்டோட ஓரத்தில இந்த மரங்களுக்கும், செடிகளுக்கும் நடுவுல தான் யானை நின்றுருந்ததுங்க. பாருங்க இந்த இடத்துல ஒரு யானை கூட்டம். இங்க 1, 2, 3 யானை எங்களுக்கு தெரிஞ்சதுங்க. இந்த 3 யானையும் ரோட்டோட லெஃப்ட் சைட்ல வந்து அ செடியோட மறைவுல தான் இருந்ததுங்க. இப்போ நாங்க பார்த்த 3 யானை கூட்டங்களும் ரோட்டோட ஓரத்தில செடியோட மறைவுலயும், இந்த மரங்களோட மறைவுலயும் நின்றுருந்ததுங்க. நாங்க போம்போதே இந்த வண்டியோட வெளிச்சத்தையும், இல்ல வண்டியோட சவுண்டையும் பார்த்து யானை வந்து நேரா நடு ரோட்டுக்கு வந்துச்சுன்னா, எங்கனால வந்து தொடர்ந்து பயணம் பண்றதுல சிக்கலாகி போயிரும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால நாங்க மெல்ல போக ஆரம்பிச்சோங்க. அப்படி போயிட்டுருக்கும்போது இந்த இடத்துல ஒரு சாம்பார் மான் தெரிஞ்சதுங்க. இந்த மானையும் நாங்க பார்த்துட்டு, அப்படியே தொடர்ந்து பயணம் பண்ணி போனோங்க. அப்படி போகும்போது அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு உருவம் வந்து ரோடோட ரைட் சைட்ல தெரிஞ்சதுங்க. அப்போ நாங்க கொஞ்சம் ஸ்லோ பண்ணி பார்க்கும்போது, அந்த இடத்துல ஒரு யானை மட்டும் நடந்து வந்துருந்துச்சுங்க. அப்படியே வண்டிய கொஞ்சம் ரிவர்ஸ்ல எடுத்து பார்த்தேங்க. ஏன்னா வந்து, அது ரோட்டுக்கு வருதா, இல்ல வந்து காட்டுக்குள்ள போகுதான்னு எங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு தெரியல. நாங்க கொஞ்சம் ரிவர்ஸ் வந்ததுக்கு பின்னாடி பார்த்தோன்னா, அந்த யானை வந்து ரோட்டோட ஓரத்திலேயே அப்படியே நடந்து போயிட்டு இருந்ததுங்க. அதாவது ரோட்டோட ஓரத்தில இருக்கிற அந்த காட்டுல வந்து அப்படியே மெல்லமா நடந்து போயிட்டுருந்தது. ஸோ, அதனால நாங்களும் வண்டிய கொஞ்சம் மெல்லமா அப்படி மூவ் பண்ணோம். அதுவும் எங்கள ஒண்ணும் பெருசா ஒண்ணும் கண்டுக்கல. ஸோ, அதனால நாங்க அப்படியே வந்து அந்த யானைய கிராஸ் பண்ணி போயிட்டோங்க. இப்படி தொடர்ந்து நாங்க பயணம் பண்ணி போகும்போது, தொடர்ந்து பார்த்ததுனால எங்களுக்கு அதாவது தொடர்ந்து யானைகள பார்த்ததுனால, மனசுல வந்து ஒரு விதமான பயம் வந்துருச்சுங்க. ஸோ, அதனால வந்து ரொம்ப பொறுமையா பார்த்து போலாம். நாங்க அடுத்த செக் போஸ்ட் அதாவது தமிழ்நாடு, கர்நாடகா எல்லையில இருக்கிற அ திம்பம் டூ ஆசனூர் ரோட்ல இருக்கிற அந்த செக் போஸ்ட்ட அடையறக்கு லேட் ஆனாலும், நம்ம ஏதாவது ரீசன் சொல்லிக்கலாம் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால நாங்க முடிவு பண்ணி கொஞ்சம் மெல்லமாவே போக ஆரம்பிச்சோங்க. ஏன்னா இந்த வழியிலேருந்து நாங்க கேர்மல போறது ரொம்ப சேஃப்டியா போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும், ஒரு பயமும் எங்களுக்கு வந்துருச்சுங்க. அடுத்து நாங்க அப்படியே தொடர்ந்து பயணம் பண்ணி போனோங்க. இப்போ வந்து இந்த பகுதியில வந்து நம்ம கடம்பூர்லேருந்து வந்த நண்பர் என்ன சொன்னாருன்னா, யானை கூட்டங்களும் வந்து அங்கங்க கொஞ்சம் இருக்குங்க. அதுவும் 1, 2 தான் இருக்கு. பெருசா இருக்காதுங்க. அப்படிங்கிற மாரி ஃபர்ஸ்ட்டு சொன்னதுனால தான் நாங்க இந்த வழியில தைரியமா போக ஆரம்பிச்சோம். இல்லன்னா வேற வழி இல்லாம நாங்க கடம்பூர்லேருந்து மறுபடியும் சத்தியமங்கலம் போயி, வேற வழி இல்லாம அந்தியூர் வழியில போலான்னு தான் ஃபர்ஸ்ட்டு பிளான் பண்ணோம். ஆனா இந்த யானை கூட்டத்த பார்த்ததுனால கொஞ்சம் பயம் வந்துருச்சுங்க. நாங்க திரும்பி போயிடலாம் பார்த்தா, ஆனா திரும்பி போகும்போது கண்டிப்பா வந்து யானை கூட்டங்கள் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, நாங்க இப்போ வந்து பாதி ஒரு வழி வந்து வந்துட்டோங்க. கிட்டத்தட்ட கடம்பூர்லேருந்து கேர்மலை போறதுக்கு 40 கிலோமீட்டருங்க. இப்போ 20 கிலோமீட்டர் பக்கமா நாங்க வந்து ட்ராவல் பண்ணி வந்துட்டோம். எப்படி போனாலும் நாங்க 20 கிலோமீட்டர் பயணம் பண்ணியே ஆகணும். ஸோ, அதனால வேற வழி இல்லாம மறுபடியும் இதே ரோட்ல கொஞ்சம் மெல்லமா பார்த்து பார்த்து டிரைவ் பண்ணி போனோங்க. அது இப்போ வந்து இந்த கடம்பூர் மலையில ஏன் இந்த அளவுக்கு யானை கூட்டங்கள் இருக்குது அப்படிங்கிற ரீசன் இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்றேங்க. அதாவது இப்போ வந்துங்க கடம்பூர் மலையில சுத்தி இருக்கிற கிராமங்கள்ல வந்து அறுவடை சீசன்ங்க. இங்க இருக்கிற விவசாய பயிர்கள்லாம் வந்து அ இந்த தை மாசத்துல வந்து அறுவடை பண்ணுவாங்க. அது பர்ட்டிகுலரா இந்த மக்காச்சோள பயிர்கள்லாம் வந்து தை மாசம் அறுவடை பண்ணுவாங்க. இப்போ வந்து மக்காச்சோளம் நல்ல ஒரு காப்புல இருக்குங்க. ஸோ அந்த மக்காச்சோளத்த சாப்பிடுறதுக்காக யானைகள் வந்து இந்த பகுதியில வந்து ரொம்ப மிகுதியா இந்த நேரத்துல இருக்குங்க. பாருங்க இந்த இடத்துல ஒரு கொம்பனுங்க ரோட்டோட ஓரத்துல உடைஞ்சு போன மூங்கில வந்து அவரு உடைச்சு பொறுமையா சாப்பிட்டு இருந்தாருங்க. அது ரோட்டோட ஓரத்துல இருந்தாரு. நாங்க அப்படியே மெல்லமா வந்து ரோட்ல ரைட் சைட்ல அப்படியே போனோங்க. அதுவும் எங்கள எதுவும் கண்டுக்கல. ஏன்னா வந்து அது மூங்கில வந்து உடைச்சு சாப்பிட்டு இருந்தது. ஸோ அதனால எங்கள கண்டுக்கல. இந்த 4வது யானை கூட்டத்தையும் நாங்க பார்த்துட்டு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இதுவரைக்கும் கொஞ்சம் அப்படியே பயணம் பண்ணி போயிட்டோங்க. இதுக்கு மேல நாங்க எப்படி போறோம் அப்படிங்கிற மாரி ஒரு பயத்தோடவே நாங்க இந்த வழியில வந்து பயணம் பண்ணி போயிட்டுருந்தோங்க. ஆனா வந்து, இப்போ வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாரிங்க, இந்த கடம்பூர் மலைய சுத்தி இருக்கிற விவசாய கிராமங்கள்ல பயிரிட்டுருக்கிற மக்காச்சோள பயிர்கள் வந்து, இந்த தை மாசம் வந்து அறுவடை பண்றதுனால, இந்த வெளிய இருக்கிற யானை கூட்டங்கள்லாம் வந்து இந்த பகுதிக்கு வந்து இப்ப தஞ்சம் அடைஞ்சிருக்குங்க. ஸோ, அதனால தான் இந்த பகுதியில வந்து யானை கூட்டங்கள் வந்து ரொம்ப மிகுதியா இருக்குதுங்க.
இப்போ வந்து அறுவடை முடிஞ்சதுக்கு பின்னாடி மறுபடியும் வந்து அதாவது தை மாதம் முடிஞ்சதுக்கு பின்னாடி மாசி இந்த மாதிரியான மாதங்கள்ல இங்கே இருக்கிற யானை கூட்டங்களும் மேக்ஸிமம் வந்து இப்போ கம்மியாகி போயிருங்க. அந்தந்த ஏரியாவுக்கு கொஞ்சம் பிரிஞ்சு போயிருங்க. ஏன்னா மேக்ஸிமம் யானைகள் வந்து அந்த ஒவ்வொரு சீசனுக்கு எங்கே வந்து அதுக்கு சாப்பிட்றதுக்கு நிறைய கிடைக்குதோ அந்த இடங்களுக்கு வந்து இடம் மாறிடுங்க. இப்போ வந்து கடம்பூர் மலைக்கு நம்ம யானை கூட்டம் வந்து எக்கச்சக்கமாக இடம் மாறி வந்திருக்குதுங்க. ஸோ இந்த பயணத்துக்கு பின்னாடி நாங்கள் வந்து கடம்பூர் மலைக்கு இன்னும் 2 மாதம் பயணம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவே பண்ணிட்டோங்க. ஏன்னா வந்து இங்கே இருக்கிற யானை கூட்டத்தை பார்த்துமே நாங்கள் வந்து ரொம்ப ரொம்ப பயந்துட்டோங்க. ஸோ அதனால் வந்து இனிமேல் இந்த கடம்பூர் மலைக்கு நாங்கள் ஒரு 2 மாதம் பயணம் பண்ணுறதில்ல அப்படின்னு ஒரு முடிவே பண்ணிட்டோங்க. நம்ம சேஃப்டியாக போனாவே போதும் அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சுங்க. நம்ம மைசூர் போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் வரும்போது நம்ம நண்பரை வந்து சக்தியிலேயே வந்து இறக்கி விட்டு போயிடலாம். அவர் வந்து சக்தியிலேருந்து பஸ்ஸில் கடம்பூருக்கு போட்டு அப்படின்னு நாங்கள் அவர்கிட்ட சொல்லிட்டோங்க. ஏன்னா திரும்பி வந்துட்டாங்க எனக்கு சேஃப்டியாக போக முடியுமாங்கிற ஒரு பயம் எங்களுக்கு வந்துருச்சுங்க. தொடர்ந்து நம்ம இப்போ பயணம் பண்ணி போயிட்டுருக்கும்போது இந்த இடத்துல ஒரு யானை கூட்டங்க. ரோட்டோட ரைட் சைடில் வந்து ஒரு 3 யானை எங்களுக்கு தெரிஞ்சுங்க. இந்த இடத்துல 2 தெரியுதுங்க. அதுபோக மரத்துக்கு பின்னாடி ஒரு யானை இருந்ததுங்க. இந்த 3 யானை எங்களுக்கு தெரிஞ்சதுங்க. அதுபோக இன்னும் உள்ள யானைகள் இருக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருந்ததுங்க. ஏன்னா அந்த இடத்துலையும் சில வந்து அந்த அசைவுலாம் எங்களுக்கு தெரிஞ்சதுங்க. ஏன்னா ரோட்டோட ஓரத்தில் இருக்கிற மரங்கள், செடிகள், கொடிகள் ரொம்ப அடர்த்தியாக இருக்கிறதுனால எங்களால வந்து முழுசா யானை கூட்டங்கள பார்க்க முடியலைங்க. ஆனா வந்து 1, 2 யானைகள மட்டும் நாங்க பார்த்தோங்க. அது எல்லாமே வந்து இந்த வீடியோவுல உங்களுக்கு காமிச்சிருக்கேங்க. இந்த பயணம் வந்து ரொம்ப திகிலா இருந்ததுங்க. இந்த மாதிரியான திகிலான பயணங்கள பத்தி வீடியோக்கள் வேணும்னா, கண்டிப்பா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க மக்களே. கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனையும் செலக்ட் பண்ணிக்கங்க. அப்பதான் இது மாதிரியான வீடியோ பதிவுகள் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் போட்டுக்கங்க. இப்போ ரீசெண்டா வந்து இந்த கடம்பூர் மலையில ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்ததுங்க. அதாவது 2 நாளைக்கு முன்னாடி கடந்த வியாழக்கிழமைங்க, ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் நடந்ததுங்க. அதாவது குன்றி டூ மாக்கம்பாளையம் போகிற வழியில ஒரு விவசாயி வந்து யானையை தாக்கி வந்து இறந்துட்டாங்க. அதாவது அங்கே இருக்கிற 4 விவசாயிகள் வந்து வேலைக்கு போயிட்டு திரும்பி வந்து ரிட்டர்ன் வந்துட்டு இருந்தாங்க சாயங்கால நேரத்தில். அப்போ வந்து 2 டூ வீலரில் 4 விவசாயிகளும் போயிட்டுருந்தாங்க. அந்த 4 விவசாயிகள் போயிட்டுருக்கும்போது ரோட்டோட ஓரத்தில் செடி மறைவில் இருந்த ஒரு யானை வந்து அந்த விவசாயிகளை மறித்து அவங்கள துரத்த ஆரம்பிச்சிருச்சுங்க. அவங்க வந்து வண்டியை கீழே போட்டு ஓடிட்டாங்க. அப்படி ஓடி போகும்போது அந்த வண்டியில் பயணம் பண்ண ஒருத்தர் மட்டும் வந்து யானை கிட்ட மாட்டிட்டாருங்க. மற்ற 3 பேரும் வந்து தப்பிச்சு ஓடிட்டாங்க. அந்த ஒருத்தர் வந்து யானை வந்து மிதிச்சுங்க. ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு ரொம்ப கொடூரமா வந்து கொன்னுருச்சுங்க. ரொம்ப வருத்தமான ஒரு விஷயங்க. ஏன்னா, இந்த மாதிரி யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அதுவும் வந்து இங்க உள்ளூர் மக்களுக்கே இந்த மாரி ஒரு நிலைமை நடக்குன்னு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு கொடூரமான சம்பவம் வந்து இப்போ 2 நாளைக்கு முன்னாடி இந்த கடம்பூர் மலையில அரங்கேறியிருக்குங்க. ஸோ, அதனால வந்து நாங்க வந்து இந்த பயணத்த வந்து ஒரு 1 மாசத்துக்கு முன்னாடியே போயிருந்தேங்க. இப்போ ரீசெண்டா போன இந்த பயணம் இது கிடையாதுங்க. இன்னும் 1 1/2 மாசமே இருக்குங்க. 1 1/2 மாசத்துக்கு முன்னாடி நாங்க பயணம் பண்ணதுங்க. நான் இப்போ தான் வீடியோ எடிட் பண்ணி உங்களுக்கு வீடியோ வந்து இப்போ பதிவு பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேங்க. அதாவது பேக்ரவுண்டில வந்து வாய்ஸ் குடுத்து இந்த வீடியோவ உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேங்க. நம்ம இப்போ தொடர்ந்து அப்படியே பயணம் பண்ணி போயிட்டுருக்கும்போதுங்க, அடுத்து வந்து ஒரு முல்லாமன் ட்ரீ பார்த்தேங்க. ரோட்டோட ஓரத்தில ரைட் சைடில ஒரு தடுப்பு இருந்ததுங்க. அந்த இடத்துல ஒரு முல்லாமன் ட்ரீ இருந்ததுங்க. அந்த முல்லாமன் ட்ரீ பார்த்ததுமே நாங்க வந்து வண்டிய அப்படியே ஸ்லோ பண்ணிட்டோம். அது ஸ்லோ பண்ணதுனால என்னாச்சுன்னா, அந்த முல்லாமன் ட்ரீ வந்து வண்டியோட வெளிச்சத்தில கொஞ்ச நேரம் நின்னு பார்த்துட்டு, எங்க வண்டிக்கு முன்னாடி வந்து நடு ரோட்டுக்கு வந்துட்டு, அப்படியே வந்து ரோட கிராஸ் பண்ணி லெஃப்ட் சைடில போச்சுங்க. பாருங்க இந்த இடத்துல வந்து முல்லாமன் ட்ரீ இருக்கு பாருங்க. நாங்க ஸ்லோ பண்ணி நிறுத்திட்டோம். அதனால அப்படியே ரோட்ல அது போயிங்க. அங்கேருந்து அப்படியே வந்து லெஃப்ட் சைடில போய் மறுபடியும் வந்து ஃபாரஸ்ட்ல இறங்கி போச்சுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விலங்குகளும் இந்த பாதையில எக்கச்சக்கமா இருந்ததுங்க. ஸோ இந்த பாதையில நீங்க வந்து ஏதாவது பயணம் பண்ற மாரியான ஒரு எண்ணம் இருந்ததுன்னா, தயவு செஞ்சு 2 மாசம் எந்த ஒரு பயணத்தையும் இந்த பாதையிலயோ, இந்த கடம்பூர் மலையிலயோ பயணம் பண்ணாதீங்க. ஏன்னா, இந்த சமயங்கள் வந்து இங்க வந்து வனவிலங்குகள் அதுவும் குறிப்பிட்டு சொல்லணும்னா, யானைகள் வந்து ரொம்ப ரொம்ப மிகுதியா இருக்கிற நேரங்க. எந்த நேரத்தில எங்கிருந்து வேணா யானை வருங்க. அந்த மாதிரியான ஒரு காட்டுப்பகுதிங்க இந்த கடம்பூர் மலைங்க. அது வந்து டிசம்பர், ஜனவரி இந்த சமயங்கள்ல இங்க பயணம் பண்றது ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயங்க. நம்மளே வந்து தற்கொலை பண்ணுறதுக்கே சமங்க இந்த பகுதியில பயணம் பண்ணுறது. அந்த மாதிரியான நேரமா இருந்துங்க.
இந்த மாதிரி இப்போ பயணம் பண்ணி போயிட்டுருக்கும்போதே இந்த இடத்துல 2 சாம்பார் மானுங்க. நம்ம வண்டி பார்த்தம்போது ஒரு சாம்பார் மானு வந்து வேகமா குதிச்சு காட்டுக்குள்ள போயிருச்சுங்க. இன்னொரு மான் வந்து நம்ம வண்டியோட லைட் வெளிச்சத்துல நின்னு பார்த்துச்சுங்க. பார்த்துட்டு அப்படியே மெல்லமா நடந்து போய் காட்டுக்குள்ள போயிருச்சுங்க. நம்ம 2 இடத்துல இப்போ சாம்பார் மான பார்த்தேங்க. இந்த மானையும் பார்த்து முடிச்சுட்டு தொடர்ந்து அப்படியே பயணம் பண்ணி போயிட்டுருந்தேங்க. ஆனா, இந்த பயணம் வந்து நான் வந்து கண்டிப்பா இந்த அளவுக்கு ரொம்ப திகிலா இருக்குன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலைங்க. நான் வந்து ஒரு சாதாரணமா தான் இருக்குன்னு நெனச்சேங்க. ஆனா, நான் இந்த வீடியோவோட ஆரம்பத்தில காமிச்சேன். அந்த சங்கிலி கேட் போட்டு அடைச்ச பாதை வந்து ரொம்ப திகிலா இருக்கும். கண்டிப்பா ஒரு 15 நிமிஷம் தான் அந்த பாதையில பயணம் பண்ண போறோம். அந்த பாதையில பயணம் பண்ற அந்த 15 நிமிஷம் ரொம்ப ரொம்ப திகிலா இருக்கு அப்படிங்கிற மாரி நான் ஃபர்ஸ்ட்டு வந்து ஃபீல் பண்ணேங்க. ஏன்னா, அந்த வழியில நான் ஏற்கனவே வந்து பலமுறை பயணம் பண்ணியிருக்கேங்க. அதுவும் பகல் நேரத்தில தாங்க. நைட் நேரத்தில இதுவரைக்கும் நான் போனதில்லைங்க. பகல் நேரத்தில வந்து போறக்கே அந்த பாதை வந்து ரொம்ப பயமா இருக்குங்க. ஏன்னா வந்து சைட்ல வந்து செடி கொடிகள்லாம் வந்து ரொம்ப அந்த ரோட வந்து க்ளோஸ் பண்ணியிருக்குங்க. ஒரு சின்ன ஒரு ஆட்டோ போலாங்க அந்த மாரி தாங்க இருக்குங்க. பாருங்க இந்த இடத்துல மறுபடியும் ஒரு யானைங்க. ரோட்டோட ஓரத்தில தெரிஞ்சுங்க. பாருங்க இந்த இடத்துல மறுபடியும் இன்னொரு யானை. 2 யானை வந்து ரோட்டோட ரைட் சைட்ல வந்து இருந்ததுங்க. நாங்க எல்லாமே இந்த யானை கூட்டத்த வந்து ரோட்டோட ஓரத்தில அதாவது கிராஸ் பண்ணி போகும்போது தான் பார்த்தோம். அதனால எங்கேயுமே நாங்க நிறுத்தி எந்த யானையும் பார்க்கலைங்க. அதேமாரி எந்த ஒரு விலங்குகளையும் இந்த பயணத்தில நாங்க துன்புறுத்தலைங்க. அந்த சங்கிலி கேட் போட்ட பாதையிலேருந்து நாங்க 15 நிமிஷம் பயணம் பண்ணி போகும்போது, அந்த பயணம் திகிலா இருக்குன்னு நான் நெனச்சு போனேன். பட் வந்து அந்த பாதையில போக முடியலைங்க. ஆனா இந்த பாதை வந்து சாதாரணமா தான் இருக்கு அப்படிங்கிற மாரி நான் நெனச்சு தான் பயணம் பண்ணி போனேங்க. ஆனா வந்து இந்த பாதையில இவ்வளோ சம்பவங்கள் இருக்குன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலைங்க. பயங்கரமான சம்பவங்க இந்த பாதையில போகும்போது. கண்டிப்பா நம்ம வண்டிய ஸ்லோ பண்ணோம்னா, கண்டிப்பா ஏதோ ஒரு இடத்துல வந்து யானை வந்து நம்ம வண்டிய தட்டுறக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. பாருங்க இந்த இடத்துல ஒரு யானைங்க. வண்டியோட வெளிச்சத்தில வந்து யானை தெரிஞ்சதுங்க. நாங்க கொஞ்சம் ஸ்லோ பண்ண ஆரம்பிச்சதுமே அந்த யானை வந்து திரும்ப ஆரம்பிச்சுச்சுங்க. திரும்ப வந்து நம்ம வண்டிக்கு முட்டுற மாரி வர்றதுக்காக திரும்பிருச்சுங்க. ஸோ, அதனால நாங்க வந்து அந்த இடத்துல வண்டி நிறுத்தி ஸ்லோ பண்ணி பார்த்தேன். வேற வழி இல்லாம டக்குனு உடனே வண்டி மூவ் பண்ணி நாங்க போயிட்டோங்க. ஏன்னா, இந்த பாதையில போம்போது கண்டிப்பா வண்டி நிறுத்துனோம்னா, ஏதோ ஒரு இடத்துல நம்ம வண்டிய வந்து யானை வந்து தாக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. இந்த மாதிரியான சிறப்பான சம்பவங்கள் வந்து இந்த வழியில வந்து கண்டிப்பா நடக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே எனக்கு ஃபர்ஸ்ட்டு தோணலைங்க. ஆனா இந்த பயணம் பண்ணதுக்கு பின்னாடி, இந்த வழியில இனி நான் பகல்ல பயணம் பண்றதுக்கே கொஞ்சம் பயப்படணும் போல இருக்குங்க. அந்த மாதிரியான இந்த பயணம் வந்து பயங்கர மோசமா இருந்ததுங்க. இப்போ நாங்க வந்து கடம்பூர் மலையில இருந்து ஒரு 9:30 மணிக்கு நம்மளோட பயணம் ஆரம்பிச்சுங்க. 11:30 மணி ஆச்சுங்க. அதாவது நம்ம ஆசனூர் போய் சேர்றதுக்கு 11:30 மணி ஆயிடுச்சுங்க. இதில வந்து 9:30லேருந்து இங்க 10:30 வரைக்கும் இந்த பாதையில பயணம் பண்ணோம். 10:30க்கு மேல நம்ம வந்து 10:30 10:45 இருக்குங்க. 10:45க்கு மேல வந்து கேர்மால் அடைஞ்சதுக்கு பின்னாடி, அங்கேருந்து ஒரு கரெக்ட்டா 3/4 மணி நேரங்க. 3/4 மணி நேரத்தில வந்து திம்பம் டூ ஆசனூர் ரோட்ல வந்து போய் நாங்க அடைஞ்சுட்டோங்க. அங்கேருந்து மறுபடியும் ரைட் எடுத்து ஆசனூர் போய் சேரும்போது, 11 மணிக்கு மேலேயே ஆயிருச்சுங்க. 11 11:15 ஆயிப்போச்சுங்க. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஏதாவது சாப்பிடலாம் பார்த்தோன்னா, டீ கடையும் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. அ ஸோ அதனால வந்து எதுவும் சாப்பிடல. நாங்க டீ சாப்பிட்டோம்னா கண்டிப்பா வந்து செக் போஸ்ட்லேருந்து வெளிய போறதுக்கு டைம் ஆயிரும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால எதுவும் சாப்பிடாம நாங்க தொடர்ந்து பயணம் பண்ணி செக் போஸ்ட்ட வந்து கிராஸ் பண்ணும்போது கரெக்ட்டா வந்து 11:35ங்க. அதுக்கு பின்னாடி நாங்க வந்து தொடர்ந்து பயணம் பண்ணி போம்போது, சாம்ராஜ் நகர்ல போய் அங்க ஒரு ஹோட்டல் இருந்ததுங்க. அந்த ஹோட்டல்ல தான் வந்து நைட்டு வந்து டின்னர முடிச்சுட்டு நாங்க வந்து போனோங்க. அதுவும் வந்து அங்க போய் சேரும்போது 12:45 ஆயிப்போச்சுங்க. 12:45க்கு வந்து அங்கே வந்து பரவாயில்லைங்க. நல்ல வேளை ஒரு தோசைலாம் போட்டிருந்தாங்க. ஸோ அங்க வந்து ஆளுக்கு 2, 2 தோசைய சாப்பிட்டுட்டு, நாங்க தொடர்ந்து மைசூருக்கு பயணம் பண்ணி போயிட்டோங்க. இந்த பயணம் வந்து பயங்கரமா இருந்ததுங்க. இப்போ பாருங்க நான் கேர்மால் அடைஞ்சதுக்கு பின்னாடியே, கேர்மலம் டூ அ ஆசனூர் ரோட்ல இப்போ பயணம் பண்ணி போயிட்டுருக்கேங்க. இந்த பாதையில பயணம் பண்ணி போகும்போது, இங்க வந்து ஒரு ரோடு வந்து லெஃப்ட் சைட்ல பிரியுங்க. இந்த லெஃப்ட் சைட்ல பிரிஞ்சு போற ரோட்ல உள்ள போனதாங்க, நம்ம இந்த வீடியோவோட ஆரம்பத்தில நம்ம ஒரு கேட்டு பார்த்தோம் பார்த்தீங்களா? அதாவது சங்கிலி போட்டு அடைக்கப்பட்ட கேட்டு பார்த்தோம் இல்லைங்க? அந்த கேட்ல நம்ம மாட்டாம இருந்தோம்னா, இங்க இருக்கிற இந்த வழியில வந்து நம்ம இந்த ரோட்ட வந்து அடைஞ்சிருப்போங்க. நம்ம அங்க கேட் போட்டதுனால வேற வழி இல்லாம கேர்மாலம் ரோட்ல போய் பயணம் பண்ணி, இப்போ இங்க வந்திருக்குங்க. இங்க வரும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாரி டைம் வந்து அ 10:30க்கு மேல ஆயிருச்சுங்க. ஸோ, அதனால இதுக்கு மேல வந்து இப்ப
பயந்து பயந்து தான் போகணும் அப்படின்னு நினச்சி போயிட்டுருக்கும்போது, இந்த வழியில ஒண்ணும் பெருசா ஒண்ணுமே நாங்க பார்க்கலைங்க. ஒரு காட்டு எருமைய கூட இந்த வழியில பார்க்கலைங்க. ஆனா இந்த வழி தான் நாங்க ரொம்ப பயந்து வந்தோங்க. ஆனா இந்த வழி ரொம்ப சாதாரணமா தான் இருந்ததுங்க. எந்த ஒரு விலங்குகளையும் நாங்க எந்த இடத்துலயும் பார்க்கலைங்க. ஒரு எலிய கூட இந்த வழியில நாங்க பார்க்கலைங்க. ஸோ அதனால வந்து இந்த வழி எங்களுக்கு ரொம்ப சேஃபா இருந்ததுங்க. அதே நேரத்தில இந்த வழியிலயும் வந்து எந்த ஒரு வாகனங்களும் நாங்க போகும்போது வரலைங்க. ஏன்னா, இந்த பாதையும் நைட்டு 9 மணிக்கு மேல அ பர்மிஷன் கிடையாதுங்க. அதாவது செக் போஸ்ட்ல வந்து அதாவது பண்ணாரி செக் போஸ்ட்ல 9 மணிக்கு உள்ள நம்ம மேல வந்தாமன்னா மட்டுங்க இந்த வழியில வந்து பயணம் பண்ணி, அடுத்த செக் போஸ்ட்ல வந்து ஒரு 11, 11:30 வரைக்கும் நம்ம அ உள்ள ட்ராவல் பண்ணி அடுத்த செக் போஸ்ட்லேருந்து வெளிய போயிருவோங்க. அதாவது 11, 11:30க்குள்ள வெளிய போயிரணுங்க. அதுக்கு மேல நம்ம இந்த செக் போஸ்ட்ல போனோம்னா, அங்க இருக்கிற கண்டிப்பா வந்து வனத்துறை அதிகாரிகள் நம்மள வந்து கண்டிப்பா கேள்வி கேட்பாங்க. நம்ம எங்கேயாவது நிறுத்துனோம்னா கண்டிப்பா வந்து டைம் ஆயிரும். ஸோ, அதனால நாங்க வந்து எங்கேயுமே நிறுத்தக்கூடாது அப்படிங்கிற காரணத்தினால, இந்த வழியில சேஃபா நாங்க வந்து பயணம் பண்ணி போனோங்க. இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க மக்களே. நான் வந்து இந்த வீடியோ ஃபுல்லா வந்து பேக்ரவுண்ட்ல தான் வாய்ஸ் குடுத்துருக்கேன். லைவா எந்த ஒரு வாய்ஸும் குடுக்கல. ஏன்னா, நம்மளோட வந்து நண்பர்கள் வந்து 3 பேர் பயணம் பண்ணாங்க. நம்ம இந்த வழியில பயணம் பண்ணும்போது, இந்த பயணத்த பத்தியும் சில விஷயங்கள அப்படியே வந்து பார்த்தோன்னா, நாங்க பேசிட்டு போயிட்டுருந்தோம். ஏன்னா, அப்பதான் பயம் இல்லாம இருக்கணும். அதேமாரி போர் அடிக்காம இருக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால நாங்க பேசிட்டு இருந்தோம். ஸோ, அதனால வந்து என்னால லைவா வந்து வாய்ஸ் குடுக்க முடியல. அதனால தான் பேக்ரவுண்ட்ல வாய்ஸ் குடுத்துருக்கேங்க. அதேமாரி இந்த வீடியோ வந்து 1 1/2 மாசத்துக்கு முன்னாடி பதிவு பண்ண வீடியோங்க. இப்ப தான் நான் எடிட் பண்ணி, பேக்ரவுண்ட்ல வாய்ஸ் பண்ணி, இப்போ பதிவேற்றம் செஞ்சுருக்கேங்க. இப்போ ரீசென்ட்டா வந்து நான் போன வீடியோல சொன்ன மாரிங்க, ஒரு 2 மாசமா வந்து எங்கேயுமே நான் பயணம் பண்ண முடியாத மாரி ஒரு சூழ்நிலைங்க. இனி அடுத்து வந்து தொடர்ந்து நான் பயணம் பண்ண போறேங்க. அடுத்து தொடர்ந்து நம்மளோட சேனல்ல வீடியோக்கள் வரப்போகுதுங்க. தொடர்ந்து ஆதரவு குடுங்க மக்களே. இதுவரைக்கும் ஆதரவு குடுத்துட்டு இருக்க அனைத்து நண்பர்களுக்கும் மிகப்பெரிய நன்றிங்க. தொடர்ந்து இனி ஆதரவு குடுங்க. இனிமேல் தொடர்ந்து நம்மளோட சேனல்ல வந்து வீடியோ வரப்போகுதுங்க. அது வந்து ஜனவரிலிருந்தே பழங்குடியின கிராமங்கள பத்தி வீடியோக்களும் வரப்போகுதுங்க. நன்றிங்க. அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்.